ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிமை வாய்ந்த ஸ்ரீ ராமரின் ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து வணங்குபவர்களுக்கும் ஸ்ரீ ராமர் ஜாதகத்தை வீட்டில் வைத்திருப்பவர்களுக்கும் ஜாதக ரீதியாக இருக்கும் நவகிரக தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ ராமஜெயம் எழுதினால் வெற்றிகள் தேடி வரும். அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் ஸ்ரீ ராமரின் ஜாதகம் பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் அறிந்து கொள்வோம். ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என்று வாழ்ந்த ஸ்ரீ ராமர் ஜாதகத்தில் நவ கிரகங்களில் முக்கிய கிரகங்கள் உச்சத்தில் அமர்ந்துள்ளன. மேசத்தில் சூரியன் உச்சம், கடகத்தில் சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், துலாம் ராசியில் சனி உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் என மொத்தம் 5 கிரகங்கள் உச்சம் பெற்றும் மனோகாரகன் சந்திரன் ஆட்சி பெற்றும் அமர்ந்துள்ள அம்சமான ஜாதகம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் ஜாதகம். இந்த ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் கிரகதோஷ பீடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். சகல ஐஸ்வர்ய அபிவிருத்தியும் ஆயுள் அபிவிருத்தியும் ஸ்ரீ ராமனின் அருளால் கிடைக்கும். ஸ்ரீ ராமஜெயம் எனப்படும் ராம நாமத்தை நாம் உச்சரிப்பதன் மூலமோ ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதன் மூலமோ நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ராம அவதாரம். ராமன் தன் அவதாரம் மூலம் உலகுக்கு உணர்த்தாத பொருளே இல்லை, உரைக்காத உண்மை இல்லை. தந்தை சொல் கேட்டல், உடன்பிறப்பு ஒற்றுமை, தாய்க்கு சிறந்த மகனாக இருத்தல், வாக்கு தவறாமை, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஏகபத்தினி விரதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சித்திரை மாதம் வளர்பிறையான நவமி திதியில் பிறந்தவர் ஸ்ரீராமர். அதைத்தான் ராம நவமி என்று பெரும் விழாவாக பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர். சில நேரங்களில் பங்குனி மாதமும் ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீராமர் கடக லக்கணம், கடக ராசி. அவர் பிறந்தபோது நவகிரகங்கள் எங்கெங்கு இருந்தன என்று பார்த்தால் 5 கோள்கள் உச்சத்தில் இருக்க கடக லக்கணம் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரனும் பிரகஸ்பதியும் இணைந்து குரு சந்திர யோகத்தில் இருக்கிறார்கள். குருவும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து குரு மங்கள யோகத்தில் இருக்கிறார்கள். சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதும் யோகம்தான். கடக லக்கணத்தில் சந்திரன் குரு லக்னாதிபதி லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார். 6-9க்கு உரிய குரு லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். கடகம் கால புருஷத்திற்கு 4வது வீடு. ராமர் ஜாதகத்தில் 4வது வீடான துலாமில் சனி உச்சமடைந்து வக்ரமடைந்திருக்கிறார். சனி 7 மற்றும் 8ற்கு உரியவர். ராமருக்கு அம்மாவும் வளர்ப்பு தயான சித்தியும் முக்கிய பங்காற்றியுள்ளனர். ராமரின் வாழ்க்கையில் அம்மா முக்கிய பங்காற்றியிருக்கிறார். 4ல் சனி உச்சம். சனி ஆயுள்காரகன், வேலைக்காரன். தசரதனின் இன்னொரு மனைவி கையேயி ராமனின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றியவர். அவரால் தான் அவர் வனவாசம் சென்றார். 7ஆம் வீடான களத்திரம் சீதை. களத்திரக்காரகன் சுக்கிரன் 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். ராமரின் ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். நோய், கடன், எதிரி. ராகு அரக்கன். ராவணன் என்ற அரக்கனை கொல்ல வேண்டியதுதான் ராம அவதாரத்தின் நோக்கம். ராமரின் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். தனது மனைவியை காப்பாற்ற அவர் போர் செய்தார். செவ்வாயின் 7ஆம் பார்வை லக்னத்தின் மீது விழுந்ததே வெற்றிக்கு காரணம். கர்ம வினையின் பயனாக ராம அவதார நோக்கம் நிறைவேற்றுவதற்காக ராமபிரான் வனவாசம் செல்ல நேர்ந்தது. அவரோடு சீதையும் லட்சுமணரும் உடன் சென்றனர். வனத்தில் இருந்தபோது சீதையின் அழகு பற்றி அறிந்த ராவணன் அவளை கடத்தி சென்றான். இதனால் ராவணனுக்கும் யுத்தம் வந்தது. வானர வீரர்களை தன்னுடன் இணைத்து கொண்டு கடலில் பாலம் அமைத்து இலங்கை சென்ற ராமர் ராவணனை அழித்து சீதையை மீட்டார். அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்டது. நவமியில் பிறந்த ராமபிரான் இலங்கையை ஆட்சி செய்து வந்த ராவணனை வதம் செய்வதற்காகவே அவதரித்தவர். சிவபெருமானிடம் இருந்தும் பிரம்மதேவனிடமிருந்தும் பல சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றிருந்த ராவணன் அந்த வரங்களை கொண்டு முனிவர்களையும் தேவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். தன்னை எதிர்த்தவர்கள் அனைவரையும் தயவு தாட்சணியம் இன்றி துன்புறுத்தினான். ராவணன் என்ற அரக்கனை அழிக்கவே மகாவிஷ்ணு மனிதராக ராமராக அவதரித்தார். காரணம், மனிதர்களையும் குரங்குகளையும் ஏளனமாக நினைத்ததே ராவணன். பிரம்மன் சாக வரம் கேட்டபோது மனிதர்கள் குரங்குகளுக்கு தன்னை கொல்ல தகுதியில்லை என்று சொன்னார். எனவேதான் ஸ்ரீராமர் மனிதராக அவதாரம் எடுத்து குரங்குகளின் துணையோடு ராவணனை அளித்தார். நவகிரக தோஷங்கள் நீக்கும் ஸ்ரீராமர் ஜனன ஜாதகம். இந்த ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் கிரக தோஷ பீடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். வீட்டு பூஜை அறையில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்திற்கு துளசி மாலையும் அனுமனுக்கு வடை மாலையும் சாத்தி வணங்குங்கள். 9 நாட்களும் நெய்வேத்தியம் மாலை அணிவிக்க முடியாதவர்கள் ராம நவமி அன்று மட்டுமாவது அதை செய்வது நல்லது. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நினைத்த காரியங்கள் கைகூடும். செல்வம், புகழ் உள்ளிட்ட எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீராமன் என்ற நாமத்தை தினசரியும் 3 முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழியும்,
மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். ஸ்ரீ ராமநாமம் ஜெயிப்பதும் ராமநாமத்தை பிறர் சொல் கேட்பதும் ஸ்ரீ ராமபிரானுடைய திருநாமத்தை எழுதுவது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் ஸ்ரீராமா என்று சொன்னாலே ராமாயணம் படித்த புண்ணியம் கிடைக்கும். ஸ்ரீ ராமஜெயம் நாமத்தை 108 முறை 1008 முறை எழுதத் தொடங்கலாம். காரியம் வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம்.